வீட்டுக்கு வர ரோஹிணி இங்க மீனா கிட்ட என்ன மீனா உங்க தலையில அடிபட்டிருக்கேன்னு சொல்லி பொறுமையா கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் குறிப்பாத்தேன். உங்களுக்கு இனிமே உங்க பேரை சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இனிமே நல்ல காலமே இல்லை, திரும்ப உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வரப்போகுதுன்னு சொன்னாங்க மீனான்னு சொல்லும்போது இங்க மீனாவுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது. முத்துவும் அதுக்கெல்லாம் என்ன கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் இங்க ரோஹிணியை பார்த்து கேட்டானோ ரோஹிணி மனசுக்குள்ள எப்படியும் உங்க ஆட்டமெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல, இன்னைக்கோ நாளைக்கோ தான் கண்டிப்பா அந்த வீடியோவை நான் எப்படியும் ஃபோன்லேருந்து எடுத்துருவேன் முத்துன்னு சொல்லி மனசுலேயே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு எங்க மீனா பூ கொடுக்கறதுக்காக வெளியில கிளம்பி போக முத்து தான் எங்க மீனாவை தனியா விடக்கூடாது அடிபட்டிருக்குன்னு நினைச்சு மீனா கூட துணைக்கி முத்துவும் கிளம்பி வெளியில போறாங்க. வெளியில போன முத்துவும் மீனாவையும் பார்த்த எங்க சிட்டி என்னை அடிச்சு போட்டுட்டு இவன் இப்போ தான் பொண்டாட்டி கூட சந்தோஷமா ஊரெல்லாம் சுத்தி வருவானா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கோவப்படுற எங்க சிட்டி என்ன பண்றாங்கன்னா, முத்துவையும் மீனாவையும் அவங்க கையை காலை உடைச்சு ஒரு 3 மாசத்துக்காவது அவங்களை கிளம்பவே விடாம நம்ம பண்ணிடணும்டா அப்படின்னு நினைச்சவங்க ஒரு கார் எடுத்துட்டு இங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. ஃபாலோ பண்ணி போனது மட்டும் இல்லாம எங்க முத்துவோடைய வண்டியிலையும் மீனாவோடைய வண்டியிலையும் இடிக்க போற நேரத்துல முத்து முன்னெச்சரிக்கையா பின்னாடி வந்த வண்டியை ஏற்கனவே ஃபாலோ பண்ணி வராங்களே, இவனுங்க யார் என்னன்னு தெரியலையே நினைச்ச முத்து ஒரு கணம் யோசிச்சு அப்படியே வண்டியை ஓரங்கட்டும் பொழுதுதான் அவங்க இடிக்கும் பொழுது லேசா இடிக்கும் போது இங்க முத்துவும் மீனாவும் பெரிய காயம் இல்லாம தப்பிக்கிறாங்க. வந்தவனுங்க இடிச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து காரை வேகமா கிளப்பி வேகமா போகும்போது இங்க முத்துவும் மீனாவும் பயங்கரமா பார்த்துட்டே இருக்காங்க. முத்து ரொம்ப சத்தம் போட்டு பின்னாடியே ஓட, இங்க பாரு மீனா இடிச்சிட்டு எதுவுமே பேசாம நிக்காம போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மீனா கிட்ட முத்து சொல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மீனா, நம்மளை கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க, சரியான நேரம் பார்த்து தான் நம்மளை இடிச்சு தள்ளணும்னு முடிவு பண்ணி தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கானுங்க, இது என்னமோ இந்த சிட்டியோட வேலையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது மீனான்னு சொல்லும்போது, இப்போ எதுக்குங்க அவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு, அவனுங்க ஏதாவது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம்லன்னு சொல்லும்போது, இல்லை மீனா எனக்கு நல்லா தெரியும், நீயும் நானும் பைக்கில் வந்ததை பார்த்துட்டு தான் அவனுங்க இந்த மாதிரி செஞ்சுருக்கணும், மற்றபடி இது வேற யாரோ செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் மீனா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து புலம்ப, உனக்கு ஒன்றும் அடி எதுவும் படலைன்னு சொல்லி மீனாவை பதறி துடிச்சு போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்கன்னு சொல்லும்போது, அவனுக்கு இருக்கு, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமாக எங்கள் முத்து பேசும்போது, என்னங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது அவன் தான் இல்லையான்னு நம்ம தெரியாமல் நம்ம அவன் மேலே கையை வச்சோன்னா அப்புறம் நமக்கும் பிரச்சனை தான் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் மீனா முத்துவை அமைதியாக இருக்கவும் வைக்கிறாங்க. சரி இந்த விஷயம் வீட்டுக்கும் தெரிய வேணாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவும். ஆமாம் ஏற்கனவே மாமாவுக்கு நான் கீழே விழுந்ததுலேயே லேசான சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு, திரும்ப திரும்ப நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா வீட்டிலனாலும் கூட அப்புறம் மாமாவும் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம எதை பற்றியும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் மீனாவும். அதுக்கு தான் உன்னை நான் தனியாக அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன், பார்த்தில அவன் பண்ண வேலைன்னு சொல்லி எங்கள் முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இனிமேல் பூ கொடுக்குறேன்னு சொல்லி தனியாக கிளம்பி போகாத, நானும் உன் கூடவே வரேன்னு சொல்லும்போது, அப்புறம் நீங்கள் உங்கள் பொழப்பை பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிங்க மீனா கேட்க, அதுக்கு முத்துவும், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் மீனா, இது இவன் தான்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவனை நான் சும்மாவே விட போகிறதில்லன்னு எங்கள் முத்து வேற ஒரு கொலை வெறியில தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி வா மீனா அப்படியே உன்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நானும் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு நேராக வாசலில் கொண்டு நிறுத்திட்டு, பாரு மீனா நான் இல்லைன்னு நினச்சிட்டு திரும்ப பூ கொண்டு போகிறேன்னு எங்கேயும் கிளம்பி போயிடாத, கொடுக்க வேண்டிய எல்லா பூவையும் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி எங்கள் மீனாவை மேலே அனுப்பி விட்டுட்டு, நான் இப்படியே கிளம்புறேன் மீனா, சவாரி வேற வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப அவசரமாக முத்துவும் கிளம்பி போகிறாங்க. மேலே போகிற மீனா கிட்ட விஜயா சொல்கிறாங்க, என்னடி பூவெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் இப்போ கிளம்புற நடன பள்ளிக்கு போக வேண்டியது இருக்குது, இன்றைக்காவது சாப்பாட்டை ஒழுங்காக கொண்டு வந்துடுவியா, இல்லை வர்ற வழியில் யாருக்கும் தான தர்மம் கொடுத்துட்டு வந்துடுவியான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பிள்ளைக்கே உடம்பு சரியில்லை, இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறேன்னு எங்கள் அண்ணாமலை கேட்க, என்னங்க தலையில் தானே அடிபட்டிருக்கு, கை காலில் எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை கேட்க, பின்ன என்ன சாப்பாடு தானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போக போகிறேன், இதில் என்ன கிடக்கு அப்படின்னு கேட்குறாங்க எங்க விஜயாவும். இதை கேட்ட அண்ணாமலை எங்க விஜயா கிட்ட, என்னமோ நீ மீனாவுக்காக சமைக்கிறேன்னு சொன்னதும் நீ தான் மனசு மாறிட்டியோன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்போன்னு இல்லை எப்போதுமே மாறப்போகிறதில்ல விஜயான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போக, சரி சரி சாப்பாட்டை கரெக்டான நேரத்துக்கு எடுத்துகிட்டு வா, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விஜயா கிளம்பி வெளியில் போகிறாங்க. அதுக்கு பிறகு மீனா சமையக்கட்டுக்குள்ளே போய் சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்ததுமே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியா சரிங்க சார் நான் உடனே வரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தன்னுடைய மாமா கிட்ட சொல்கிறாங்க, மாமா அவருடைய ஃபோன் ஏதோ மிஸ் ஆகிடுச்சான், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது, அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, எதுக்கு மீனா நீங்கள் அலைஞ்சிட்டு நானே போகிறேன்னு எங்கே ரோஹிணி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்ல, இங்கே ரோஹிணி நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸே இதுதான், நம்ம இதை வாங்குறோன்னு சொல்லி நம்ம போனாலும் கூட நம்ம எப்படியாவது அந்த ஃபோனை வாங்கிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி மீனா அப்போ நானும் உங்கள் கூட வரேன், உங்களுக்கு தலையில் வேற அடிபட்டிருக்குல்ல நானும் வரேன்னு சொல்லும்போது எங்கள் மீனாவுக்கு ஒரு சின்ன சந்தேகமும் வருது ரோஹிணி மேலே. சரி வாங்கன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரோஹிணியை கூட்டிக்கிட்டு
மீனா வந்து வெளியில் போகிறாங்க. அப்போ இங்கே ரோஹிணி போகும்போது, ஆமாம் மீனா, ஃபோன் எப்படி மிஸ் ஆனுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு இங்கே மீனா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தங்கி நிற்கிறாங்க. உடனே ரோஹிணியும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாங்க தெரியல, நம்ம அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் என் பேர் போட்டு சேவ் பண்ணியிருந்ததுனால தான் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் போய் முதல்ல பார்க்குறேன், பிறகு நான் இப்போ செல்வம் அண்ணனுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கு வேணும் அவங்களுக்கெல்லாம், முதல்ல நம்ம போய் ஃபோன் வாங்கிக்குவோம், அதுக்கு பிறகு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, உங்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா? இல்லை, எப்போதுமே எனக்கு நீங்கள் இப்படி துணையாக எதுக்காகவும் வந்தது கிடையாது, இப்போ நீங்கள் வரது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு மீனா நேரடியாகவே கேட்டுறாங்க ரோஹிணி கிட்ட. அதுக்கு ரோஹிணியை சொல்கிறாங்க எங்கள் மீனா கிட்ட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு அடிபட்டிருக்கிறதுனால தான் சரி கூட வருவோமேனு ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இங்கே சமாளிக்கிறாங்க ரோஹிணியும். இங்கே ரோஹிணிக்கு மனோஜ்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அப்போ மனோஜ்கிட்ட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்கி பின்னாடியே உட்காந்துருக்கவங்க. அப்போ இங்கே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிற மனோஜ் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லி இங்கே ஃபோனை வச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது தான் எங்கள் மீனாவுக்கு ரொம்ப பெரிய சந்தேகமும் வருது ரோஹிணி மேலே. ஏன்னா ரோஹிணி எப்போதும் எதுக்காகவும் நமக்காக வந்துட்டு அவங்க துடிச்சு போனதும் கிடையாது, நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடி வந்து நின்னதும் கிடையாது. இப்போ எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன் வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எங்கள் மீனாவும் கூடவே ரோஹிணியும் போகிறாங்க. சார், நீங்கள் ஃபோன் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க. என்னோட பேர் மீனா சார், என் வீட்டுக்கார் பேர் முத்து, அவருடைய ஃபோன் தான் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிங்க சார்ன்னு சொல்லும்போது, ஆமாம், இந்த முத்து அவங்க ஃபோன் தான் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு போல், அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததே இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஃபோனெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தவரும் வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. சரிங்க சார், ரொம்ப நன்றின்னு இவங்களும் சொல்லி அனுப்பிவிட, அதுக்கு பிறகு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் இதை வந்துட்டு ஒரு சைன் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி வந்துட்டு, சரி மீனா, நான் ஃபோனை வச்சுருக்கேன், நீங்கள் போய் சைன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுறாங்க. அதுக்கு இங்கே மீனா வந்துட்டு, இல்லை பரவாயில்ல ரோஹிணி, ஃபோன் வந்து சைன் பண்ணதுக்கு பிறகு தானே கொடுப்பாங்க, நான் சைன் பண்ணிவிட்டு நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அதுக்கு இங்கே ரோஹிணி இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஃபோனை நம்ம கைகளில் வந்தாகணும், மீனாவை இந்த இடத்துல எப்படி இந்த வெளியில் அனுப்புறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு இடையில இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவை நேராக இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் விட, எப்போவுமே நான் முத்துவுக்கு ஃபோன் பண்ணிங்க, முத்துவுக்கு ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் வீட்டிலேருந்து கிளம்புன கொஞ்சம் நேரத்துலேயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு தான் நான் வண்டியை வீட்டிலேருந்து எடுத்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எப்படியாவது இந்த ஃபோனை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு, இந்த ஃபோனை வந்துட்டு எங்கெங்கே மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இல்லை மீனா, நம்ம காலையில் வண்டியில் போகும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆனதில்ல, அப்போ அந்த இடத்துல தான் மீனா மிஸ் ஆகிருக்கணும், நான் காலை கீழே விழும்போதோ இல்லை கீழே விழும்பொழுதோ என் ஃபோன் கீழே விழுந்திருக்கும் போல், அதை கவனிக்காமல் நான் அவன் மேலே இந்த கோபத்தில் வண்டியை எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் வந்துட்டோம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலைங்க, இந்த உலகத்திலே 4 நல்ல பேர் இருக்கிறதுனால தான் இப்போ உங்கள் ஃபோனை வந்துட்டு இவங்க கரெக்டாக கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லி எங்கள் மீனாவும் சந்தோஷப்பட, சார் வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபோனை வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம், பார்லரம்மா எங்கே உன் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் அதாங்க தெரியலை, ஆனால் எனக்கு துணையாக வரேன்னு சொல்லி என் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எங்கள் முத்துவுக்கும் சந்தேகம் வருது. இப்படியெல்லாம் இந்த பார்லரம்மா பண்ணுற ஆளே கிடையாதே நினச்சிட்டு இருக்கப்போ, அங்கே இருப்பா இங்கே இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நானே சைன் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஃபோனுக்கு உரிமையாளர் யாரோ அவங்க சைன் பண்ணி அதுக்கு பிறகு இந்த ஃபோனை அவங்க கையில் தான் மேடம் ஒப்படைக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் முத்துவும் மீனாவும் வர, சார் ஒரு சைன் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. முத்து மீனா 2 பேருமே பார்த்துட்டு மீனாவே சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணி அந்த ஃபோனையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ எப்படியாவது இந்த ஃபோனை எடுத்தணும்னு நினச்சி நமக்கு இந்த மீனா வீட்லேயே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான், இப்போ பாரு, மீனா வீட்லேயே செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் செல்வம் மூலமாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ முத்துவும் இங்கே வந்து தேடி வந்துட்டான். இல்லைன்னா நம்ம அந்த விஷயத்தை வந்துட்டு நம்மளே கண்ணும் காது வச்ச மாதிரி முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகி நின்றுட்டுருக்காங்க. சரி இந்தாங்க ஃபோன் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி இங்கே ஃபோனை கொடுக்க, என்ன மீனா ஃபோன் கீழே விழுந்திருக்கு, அதில் ஏதாவது தூசி இந்த மாதிரி மண்ணு கூட ஆயிருக்கும், நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. இல்லையா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோஹிணி சொல்ல, என்ன பார்லரம்மா உங்கள் அக்கறை கூட்டிக்கிட்டே போகுதேன்னு இங்கே வந்து முத்துவும் கேட்க, இல்லை இல்லை ஃபோன் இல்லை அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் தான் நல்லா எல்லாருக்கும் தெரியுமே, என்னோட ஃபோன் தான், அப்படியே பிரச்சனை ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டு நான் இந்த மாதிரி ஒரு பட்டன் ஃபோன் கூட வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க.
முத்து, மீனா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ, ச்சே! இந்த ஃபோன் இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடலான்னு பார்த்தா, நல்ல சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நெனச்சு, ரொம்ப வருத்தத்தில இருக்காங்க எங்க ரோஹிணி. சரி மீனா, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, சரி இந்த பார்லரம்மா எப்படி போகும்? நான் வேணா உங்கள கொண்டு விட்டுட்டு போகவா? அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் மீனா கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே எங்க ரோஹிணியும், நம்ம அதாவது மனோஜும் சேர்ந்து சைன் பண்ணது அந்த ஒரு புக்லெட்ல தான் இப்போ அதுக்கு கீழ கொஞ்சம் தள்ளி தான் எங்க முத்து, மீனா 2 பேருமே சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போலீஸ் கூப்பிட்றாங்க. என்ன சார்ன்னு சொல்லிட்டு இங்கே போகும்போது, என்ன சைன் பண்ணியிருக்கீங்க? உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் எழுதாமல் என்ன நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முத்து இங்கே தான் வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே எழுத, மீனாவும் அதை வந்துட்டு எழுதுறாங்க. தன்னுடைய ஃபோன் நம்பரையும் எழுதி அவங்களும் சைன் பண்ணுறாங்க. அந்த புக்லெட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு முத்து, மீனா 2 பேரும் கிளம்பி போக, அங்கே திரும்பவும் போலீஸ் வந்துட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே திரும்ப அவங்க வந்துட்டு உள்ளே போகிறாங்க. என்ன சார் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இது உங்கள் வீட்டு அட்ரஸ் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், இதில் நாங்கள் எதுக்கு சார் போய் சொல்ல போகிறோம், இது எங்கள் வீட்டு அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் சொல்ல, உங்கள் வீட்டு அட்ரஸில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளே வந்திருக்கு போலையே அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்துட்டு திரும்பி பார்க்குறாங்க இங்கே போலீஸும். அதில் ஏற்கனவே முடிக்கப்படாத ஒரு கேஸ் இருக்குது. அதாவது இந்த தினேஷ் அடிபட்டு கிடந்தப்போ, அந்த அடிபட்டு கிடந்த அவனுடைய ஃபோன்லேருந்து முதல்ல எங்கள் ரோஹிணிக்கு தான் ஃபோன் வந்திருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு போலீஸ் வீடு தேடி வந்தாங்கல்ல. அப்போ அவங்களோட வீட்டு அட்ரஸ்லேருந்து இவங்க வந்து எதுக்காக நடந்துச்சுன்ற விஷயத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு ஃபினிஷ் ஆகாமலே இருக்குது. இப்படி வந்து எதுக்காக அந்த பையனுக்கு இப்படி ஆனதுன்றது கூட தெரியாமலே இருக்குது. இது ஒரு கேஸு. அதுக்கு பிறகு இங்கே வந்து பணம் கம்ப்ளைண்ட் ஆனிச்சுன்னு சொல்லி ஒரு கேஸு. பணத்தை வந்து திரும்பி வாங்கிட்டோன்னு சொல்லி அது ஒரு கேஸ். இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்க வீட்டு அட்ரஸையும் கொடுத்துருந்ததுனால இப்போ ஏற்கனவே இப்போ வந்து புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது தான் இப்போ அவங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார்னு சொல்லிட்டு எங்கள் முத்துக்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் சார், உங்கள் ஃபேமிலியில் ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்துட்டு எங்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு அடிப்பட்ட ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்தப்போ அந்த பொண்ணோட நம்பருக்கு இவர் தான் ஃபோன் பண்ணியிருந்திருக்காருன்னு சொல்லி சந்தேக கேஸில் அவங்க ஃபோன் நம்பரையும் நாங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்ல. ஆமாம் சார், அது எல்லாருக்குமே நல்லா தெரியுமே, அது ஏதோ ராங் நம்பர்னு சொன்னாங்க அப்படின்னு இங்கே வந்து நம்ம முத்துவும் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த பிரச்சனை கூட அந்த பையன் இப்போ நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் கேட்க, நல்லா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவனுக்கும் தெரியலையே எந்த மாதிரி எதனால் பிரச்சனை நடந்ததுன்றது அவனுக்கும் சொல்ல தெரிய மாட்டுது. இப்போது இந்த பொண்ணோட நம்பரை பற்றி நாங்கள் கேட்கும்போது கூட இந்த பொண்ணு ஏதோ ராங் நம்பர்னு சொல்லிடுச்சு. பரவாயில்ல, இப்போ அந்த பையன் உயிர் பழைச்சதுனால இந்த பொண்ணு தப்பிச்சிடுச்சு. ஒருவேளை அவனுக்கு எதுவும் ஆயிருந்ததுன்னா இந்த பொண்ணு நாங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதுதான் முடிஞ்சிருச்சே சார் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ரோஹிணி பதட்டப்பட்டு நிற்கிறாங்க. என்ன இவங்க இத்தனை கேஸை நம்ம வந்துட்டு புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டத்தில் தான் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணின்ற பேரில் இன்னொரு கேஸ் இருக்குது. அதாவது இந்த பேங்க்கில் வந்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி அந்த பணத்தை கட்ட முடியாமல் ஏமாற்றி இப்போ வந்துட்டு தள்ளி வந்து இங்கே இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இடையில பார்த்தப்ப கூட அவங்க இங்கே ரோஹிணியோட டீட்டெயில்ஸை வாங்கின பிறகும் அவங்களால இங்கே ரோஹிணியை கான்டாக்ட் பண்ணவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையும் வாங்க முடியலை. அவங்க வேற ஒரு கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இந்த ரோஹிணி மேலே தான் அந்த ஒரு கேஸ் வேற இருக்குது. இதை ரெண்டையுமே பார்க்குறாங்க. ரோஹிணி இந்த பேர் நீதானம்மான்னு சொல்லும்போது, என்ன சார் இந்த ஊரில் ரோஹிணின்ற பேரில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்களா? நான் மட்டும்தான் இருப்பேனா? முதல்ல சொன்ன கேஸ் கூட ஓகே, ஆனால் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற அளவுக்கு நான் ஒன்றும் குடும்பக்காரி கிடையாது. அது மட்டுமா, இப்போ நான் சொந்தமாக ஷோரூம் வச்சுருக்கேன், சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன். இது போக நான் எதுக்கு சார் கடன் வாங்கணும்னு சொல்லி எங்கள் ரோஹிணி கேட்க, அதுவும் சரிதான், ரோஹிணின்ற பேரில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல, நான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டிருக்க கூடாதான்னு இங்கே வந்து போலீஸும் சொல்கிறாங்க. சரிம்மா, அடுத்தது எங்கள் ரோஹிணி மனோஜ் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுகிட்டேருந்து மொத்தமாக 30 லட்சமாக வாங்கியிருக்கீங்களே, அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. வந்திருக்கவங்க ஏன் இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னா, இங்கே வரவங்க கேஸ் கொடுக்க வரவங்க, கேஸ் வந்துட்டு முடிச்சுட்டு போகிறவங்க, இப்படி யாரோட அட்ரஸாவது இதில் ஒத்து போகுதா, இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா, அப்படி ஏதாவது முடிக்கப்படாத கேஸை முடிச்சிடலாமா, இப்படி ஏகப்பட்ட கொஸ்டினில் அவர் வந்து அதெல்லாம் பார்க்குறதுனால தான் இப்போ இங்கே வந்து முத்து மீனாவும் அதாவது செல்ஃபோன் காணும் அப்படின்னு வந்த ஒரு விஷயத்து மூலமாக இப்போ வந்து இதெல்லாமே வெளியில் வருது. அப்போ தான் கேட்குறாங்க, என்னம்மா 30 லட்ச ரூபாய் எதுக்காக நீங்கள் அந்த பொண்ணுகிட்டேருந்து வாங்கினீங்க? கம்ப்ளைண்ட் படி பார்க்கும் பொழுது ஜீவான்ற ஒரு பொண்ணு உங்களை ஏமாற்றிட்டு போனதாகவும் அந்த பொண்ணுகிட்டேருந்து திரும்ப வட்டி முதலமாக பணத்தை வாங்கினதாகவும் இந்த கேஸில் எழுதியிருக்கு. அதுக்கான சைன் பண்ணியிருக்கீங்க. திரும்ப எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தான். இப்போது இந்த 3 கேஸ்லையும் பார்க்கும்போது எனக்கு 2 கேஸ் வந்துட்டு ஓகே. ஒரு கேஸ் வந்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்க,
இன்னொரு கேஸ் வந்து அது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் தான். ஒருவேளை அது நீங்களா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அதாவது அந்த பணத்தை ஏமாத்துன விஷயத்தில் அது கண்டிப்பாக ரோகிணி தான் அதில் சிக்க தான் போகிறாங்க. அது வேற விஷயம். இது போக இங்கே வந்து தினேஷ் விஷயத்தில் அந்த சிக்கினது அது ஓகே, அவர் உயிர் பொழைச்சதுனால இங்கே வந்து ரோகிணி தப்பிச்சிட்டாங்க. அதனால் அதை வந்துட்டு மூடிடுறாங்க. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இங்கே வந்து பணத்தை ஏமாத்தின விஷயம் பெண்டிங்கில் இருக்குது. இன்னொரு கேஸ் வந்துட்டு இங்கே 30 லட்சம் பணம் வாங்கினது. இந்த 30 லட்சத்தை வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால அந்த கேஸையும் முடிச்சிடுறாங்க. அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடறாங்க. சரிங்க மேடம், இந்த ஒரு கேஸ் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்றதுனால ஏற்கனவே இதில் அதாவது இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்கள வர வச்சு நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இந்த பொண்ணு தானே நீங்கன்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது உங்கள் அட்ரஸ்ல எல்லாம் தவற விட்டதாக சொன்னாங்க. அந்த பொண்ணு நீங்கள் தானா அப்படி இல்லையான்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நாங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வேற பார்லர் வச்சுருக்கீங்க, கூடவே ஷோரூம் வச்சுருக்கதா சொல்கிறீங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படிப்பட்ட பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்ல எங்கள் முத்து மீனாவுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வாயை பொழுது நின்றுட்டுருக்கிறதுக்கு காரணமே இந்த பணத்தை எல்லாம் இவங்க வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் இங்கே ரோகிணி தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா நீ மாசத்துல எப்படியும் ஒரு கேஸ் உங்கள் கேஸ் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுதுன்னு எங்கள் முத்துவுக்கு தெரிஞ்ச அந்த கான்ஸ்டபிள் கேட்கும் பொழுது இங்கே ரோஹிணி திருதிருன்னு முழிக்கிறாங்க. உடனே கான்ஸ்டபிள் கிட்டே எங்கள் முத்துவும் கேட்குறாங்க, என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இல்லைப்பா நீ கூட அன்றைக்கி சைன் பண்ணி அது இவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்கள் முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும் சொல்ல முத்து மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது நீங்கள் 2 பேரும் பணத்தை அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வாங்கிட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து கேட்க இங்கே என்ன பேசுறது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தாங்கி நின்றுட்டுருக்காங்க. சார் நான் இப்போ ஒரு கேஸ் தரேன், அதை நீங்கள் எடுத்துப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, கேஸ் கொடுங்க, அது உண்மையான கேஸாக இருந்தால் நாங்கள் எடுத்துக்க தானே போகிறோம் நாங்கள் போலீஸை சொல்ல, இங்கே முத்து வந்துட்டு கேஸ் கொடுக்க போகிறாங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீனா தடுத்து நிறுத்த, அதெல்லாம் காதில் வாங்காத இங்கே முத்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு பொண்ணு, அதான் எங்கள் அப்பா கிட்டேருந்து என் அண்ணன் வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடினான், அவங்கிட்டேருந்து ஒரு பொண்ணு பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனது, அந்த ஓடின பொண்ணை கண்டுபிடிச்சி இப்போ புருஷனும் பொண்டாந்தி அந்த பணத்தை வாங்கினாங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்கினவங்க நேராக எங்கள் அப்பா கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் தான் சொந்த செலவுக்காக இப்போ வரைக்கும் அந்த பணத்தை வச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சார்னு சொல்லி கேட்குறப்போ, தாராளமாக கொடுக்கலாம். சொந்த குடும்பமாகவே இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கோல்மால் நடக்கிறது நிறைய குடும்பங்கள் இருக்க தான் செய்யுது. தாராளமாக நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லும்போது எங்கள் ரோஹிணி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இப்போ முத்துக்கிட்ட வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. மீனாவும் வந்துட்டு எங்கள் ரோஹிணியை பார்க்குறாங்க. இப்படி தவிச்சு போய் நிற்கிற ரோஹிணியை பார்க்கும் பொழுது, நீங்கள் இப்படியெல்லாம் நிற்கிறத பார்க்கும்போது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு தான் தோணுது. உண்மையை சொல்லுங்கள் ரோஹிணி, மாமாவோட மொத்த பணத்தையும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்க, இங்கே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்கிற ரோஹிணி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. தயவு செஞ்சு முத்து நான் ஒரு நிமிஷம் சொல்கிறதை கேளுங்க, தேவையில்லாமல் போலீஸ் கேஸுன்னு இந்த மாதிரி ஏதோ செய்ய வேண்டாம்னு சொல்லும்போது, முத்து இது எதையுமே காதில் வாங்காமல், சார் நான் கம்ப்ளைண்ட் தரேன் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எங்கள் கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்துட்டு எங்கள் ரோஹிணியை பார்க்குறாங்க. எங்கள் அப்பாவுடைய மொத்த பணமும் என் கைக்கு வரும்போது தான் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குவேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை நீயும் புருஷனும் சேர்ந்து அமுக்குனீங்கல்ல, இப்போ அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. அதுக்கு பிறகு உன் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டையும் எங்கள் மனோஜ் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டையும் நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லும்போது, என்ன முத்து சொந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க இப்படி நீங்கள் பழி போடுறதும் இங்கே நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சரியான்னு சொல்லி கேட்கும்போது, மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டு அந்த வீட்டில் கெத்தா நீ தான் எல்லாமேன்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தப்போ, இது நம்ம குடும்பம் தானே, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரல, இப்போ மட்டும் போலீஸு கேஸுன்னு வரும்பொழுது மட்டும் நம்ம குடும்பம்னு வாய்க்கு வாய் சொல்கிறேன்னு எங்கள் முத்து கேள்வி கேட்க ரோஹிணிக்கு பதிலே சொல்ல முடியல. அப்படியே அடங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவோட ஃபோனை வாங்க வந்து கடைசியில் நம்ம இங்கே இதில் வசமாக சிக்கிக்கிட்டோமே நினச்சி அப்படியே அடங்கி போய் நிற்கிறாங்க. நீ வா மீனா போகலான்னு சொல்லும்போது, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருமீனா, எல்லாருக்கும் இறக்கப்பட்டு போக போக தான் இவங்களையும் நம்ம தலைமையில ஏறி மிதிச்சுட்டே போகிறாங்க. நம்ம பேசாமல் வீட்டில் போய் நடந்த விஷயத்த சொல்லுவோம், அவங்களே ஒரு முடிவு பண்ணட்டும். என்னுடைய பணமும் எங்கள் ரவியோடைய பணமும் திரும்பி வந்தாகணும், அது வந்தால் மட்டும்தான் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியையும் விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மனோஜ் இந்த பக்கம் வந்து தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து மீனாவை கூட்டிகிட்டு போக, இங்கே ரோஹிணி அப்படியே பதட்டப்பட்டு நின்றுட்டே இருக்காங்க. என்னம்மா இங்கே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரையும் வச்சிடறாங்க. இப்போ ரோஹிணி அங்கிட்டு இங்கிட்டு நகரவும் முடியல. ரோஹிணியுடைய ஃபோனை வேற வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொத்தம் 18 லட்ச ரூபா பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியாமல் இங்கே ரோஹிணி தவிச்சிட்டு இருக்காங்க.